தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இயேசுவுடனான சந்திப்பு, என்கவுண்டர் வித் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழாக தொடர் செய்திகளை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் இயேசுவோடு நேர்முகமாக சந்தித்த ஒரு நபரை குறித்து நம்ம படிக்க போகிறோங்க. ஒவ்வொரு செய்தியிலையும் 2 காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர் செய்திகளை அடியேன் சொல்லி கொண்டு வருவது வழக்கமாக இருக்கிறது. முதல் காரியம் 1 கொரிந்தியர் 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தோடு நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு சம்பவத்தை படிக்க போகிறோங்க. அந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய எச்சரிப்பை கொண்டு வருகிறது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அதே போல் 2வது காரியமாய் ஒரு சம்பவத்தை படிக்கும் பொழுது 3 பாயிண்ட்டை நம்ம படிப்போம், 3 கருத்துக்களை படிப்போம். 3 கருத்து என்னென்ன? 1, நபர் யாரு, இன்னைக்கு யாரை குறித்து படிக்க போகிறோம், அதாவது இயேசுவுடனான முகமுகமான சந்திப்பில் சந்தித்த நபர் யார் என்ற விஷயத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோங்க. 2வதா சம்பவம் என்ன சம்பவம் அங்கே நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். 3வதாக நமக்கு அதில் உள்ள பாடம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, நபர் யார் என்பதை நம்ம பார்க்கலாங்களா? வாங்க வேதாகமத்தை வாசித்து நபர் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்குவோம். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் யோவான் 2வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை நான் வாசிக்க போகிறேன். நபர் யார் என்பதை அங்கே தாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாங்களா? வாங்க. யோவான் 2வது அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிப்போம். வாசிக்கும் பொழுது நபர் யார் என்பதை இங்கே யோவான் தெளிவாக சொல்றார். இயேசுவுடனான சந்திப்பில் இருந்த நபர் யார்? 1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாணம் நடந்தது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். முதல் வசனத்தில் பாருங்க, இன்னைக்கு நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியுது. இயேசுவினுடைய தாய் பேர் என்னங்க? மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. இவங்களும் இயேசுவும் முகமுகமாய் சந்திக்கிற ஒரு அனுபவம், ஒரு மிக முக்கியமான அனுபவம். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய பாடத்தையும் எச்சரிப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே கடந்து போவோமா? ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக தாழ்த்தி தத்தம் செய்கிறோம் சுவாமி. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கண்டுபிடிக்கும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளும் ஐயா. இதோ இந்த சம்பவத்தை நாங்கள் படிக்கிற வேளையில் எங்கள் தெய்வம் எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாடங்களை, பொக்கிஷங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, நபர் யாருன்னு பார்த்தோம். நபர் யாருங்க? இயேசுவின் தாயாகிய மரியாள். சம்பவம் என்ன அப்படின்றத ஒரு கணம் நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. சரிங்களா? சரி, பல முறை வாசித்த வேத பகுதி இது. கானா ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கிற சூழலில் என்ன காரியம் நடக்கிறது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வசனத்தை வாசிச்சிடுறேன், நீங்கள் பிறகு அந்த சம்பவம் என்ன என்பதை கொஞ்சம் பார்க்குறீங்களா? சரி, வசனத்தை வாசிப்போம். யோவான் 2வது அதிகாரம் அங்கே 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. வசனத்தை வாசிக்கலாங்களா? இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. அந்த கல்யாணத்துக்கு யார் அழைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அங்கே யார் இருக்கிறதுன்னு வாசித்தோம்? இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருக்கிறாங்க அப்படின்றத வாசித்தோம். சரி, சம்பவம் என்ன? தொடர்ந்து வாசிப்போமா? கீழே பாருங்களேன். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். இப்போ கானாவூர் கல்யாணத்தில் எது குறைஞ்சிடுச்சுங்க? திராட்சரசம் குறைஞ்சிடுச்சு. இப்போ திராட்சரசம் குறைஞ்ச மாத்திரத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவின் இடத்துல வந்து, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லைங்க, நீங்கள் திராட்சரசத்தை நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாங்க. இயேசு உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாருங்க. என்னங்க,
தாய் என்ன தப்பா பேசிட்டாங்க, தாய் திராட்சை ரசம் இல்லப்பா, நீ கொஞ்சம் திராட்சை ரசத்தை கொடுக்கலாம்ல அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஆண்டவர் உடனே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஸ்திரீயே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துற. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெண்ணே உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்குறாரு. என்னங்க இது? நானும் வேத பகுதியை வாசிக்கும் பொழுது என்ன ஆண்டவர் இப்படி நீங்கள் கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி மீண்டும் வேத பகுதியை வாசிக்க ஆரம்பித்தேங்க. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி படிக்கணும். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பாருப்பா, உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தினாருங்க. சரி, இங்கே நடக்கிற சம்பவம் என்ன என்பதை ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? இன்னும் கீழே கொஞ்சம் வாசிச்சுட்டு அந்த முழுமையான சம்பவம் என்ன என்பதை கொஞ்சம் படிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன பாடம் இருக்குது, எச்சரிப்பு இருக்குது அப்படின்றத இன்னும் முழுமையாக அறிஞ்சிக்க முடியுங்க. வசனம் வாசிக்கலாங்களா? 6வது வசனத்தை பாருங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றுக்கும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கேருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கும் தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசம் மாறின தண்ணீரை ருசித்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அன்பானவர்களே, இதுதாங்க சம்பவம். சம்பவம் என்ன? திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு. தாய் சொல்கிறாங்க, ஏன்பா திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு, நீ கொஞ்சம் திராட்சை ரசம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்குறாரு. 2வது, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர் அடுத்தது என்ன செய்கிறாருங்க? திராட்சை ரசத்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? அங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்காரரை அழைத்து அதில் தண்ணியை நிரப்ப சொல்கிறாரு. அவர்களும் தண்ணியை நிரப்புறாங்க. தண்ணியை நிரப்பி இப்போ போய் பந்தி விசாரிப்புகள் நீங்கள் போய் பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறாரு. போய் பரிமாறுறாங்க. அங்கே அந்த திராட்சை ரசத்தை அருந்துறவங்க எல்லாம் ஒரு கேள்வியை கொண்டு வராங்க. யாராவது இப்படி கொடுப்பாங்களா? யாராவது கடைசி நேரத்தில் ருசி குறைந்து தான் கொடுப்பாங்க, ஆனால் நீரோ இந்த முடிவு வேலையில் ருசி அதிகமானதை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேத பகுதியை வாசிக்கிறாங்க. இது சம்பவங்க. இதில் என்ன பாடம் இருக்குது? மிக முக்கியமான பாடங்கள் இருக்குதுங்க. ஆண்டவர் இங்கே தாங்க மிக முக்கியமான பாடங்களை நமக்காக வைத்திருக்கிறார். தொடர்ந்து படிப்போமா? வாங்க. இங்கே முதல் பாடத்தை படிக்க போகிறோம். என்ன முதல் பாடம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் அவருடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு கேட்குறாரு. என்ன காரணங்க? படிக்கலாங்களா? வாங்க. இங்கே ஒரு கேள்வியை வைக்கணுங்க. என்ன கேள்வி? பந்தியில் திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு. நம்ம பொதுவாக பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த திராட்சை ரசம் குறைஞ்சா இந்த அம்மா யாருக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்? போய் யார்கிட்ட முறையிட்டு இருக்கணும்? சமையல்காரங்கிட்ட தானே முறையிட்டு இருக்கணும். அவங்க தானே சமைக்கிறவங்க, அவங்க தானே ஆயத்தம் பண்ணுறவங்க. ஆனால் ஏன் இயேசுவின் இடத்துல ஆயத்தம் பண்ண சொல்லி கேட்குறாங்க? அங்கே தாங்க விஷயம் இருக்குது. ஏன்னா ஜீசஸ் எவ்வளவு அழகாக கற்பனையை கடைபிடிக்கிறவர் என்பதை இந்த சம்பவம் தாங்க நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது. என்ன சம்பவம் பார்க்கலாங்களா? வாங்க. இந்த அம்மா சமையல்கார்கிட்ட போய் முறையிட்டு இருக்கணும். ஆனால் இந்த அம்மா யார்கிட்ட முறையிடுறாங்க? இயேசுவின் இடத்துல முறையிடுறாங்க. ஏன் இயேசுவின் இடத்துல முறையிட்டாங்க? அந்த அம்மாவுக்கு தெரியும் இயேசு யார் என்பது அவங்களுக்கு தெரியுங்க. அவரால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை அவங்க நல்லாவே அறிஞ்சிருக்கிறாங்க. இங்கே இவங்க எதற்காக அந்த அற்புதத்தை இயேசுவின் மூலமாக அதை செய்யணும்னு கேட்குறாங்க அப்படின்னா, அங்கே பொதுவாய் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அம்மா கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயே அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்குறாரு. என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்னதான் அங்கே நடந்திருக்குது, அதை தான் சிந்திக்கணும். இந்த அம்மாவுக்கு இயேசு யாருன்னு தெரியும். ஏன்னா வாக்குத்தத்தம் இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அம்மா அந்த கல்யாண விருந்தில் நான் யார், என் பிள்ளை யார் என்பதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக, அந்த தாய் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக
இந்த தாய் இங்க இயேசு மூலமா ஒரு அற்புதத்தை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், இயேசு யாருக்கு கனத்தை கொடுக்கும்படியா வந்தாரு? பிதாவாகிய தேவனுக்கு கனத்தை கொடுக்கும்படியாக தான் வந்தார். அதனால தான் இயேசு ஸ்திரீயேன்னு சொல்றார், பெண்ணேன்னு சொல்றாரு. என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, இந்த அற்புதத்தின் மூலமாய் மகிமைப்படணும் அப்படின்னா என் பிதா மட்டும்தான் மகிமைப்பட முடியும். அந்த மகிமையை உனக்கு ஒருபோதும் கொடுக்கப்பட முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் இயேசு கிறிஸ்து ஞானமாய் அங்கே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. என் வேலை இன்னும் வரவில்லை. அவருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியுங்க. அவர் யாரை மகிமைப்படுத்தணும், யாரை கனப்படுத்தணும்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு தெரியுங்க. அந்த மகிமையை இந்த தாய் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதனால தான் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் மூலமா நீ ஒரு மகிமை அடையணும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? ஏன் பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த கிறிஸ்து தெளிவாக சொல்கிறத இங்கே பார்க்க முடியுதுங்க. நம்ம எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிப்போம் அப்படின்னா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்பனை நமக்கு போதிக்கிறதுங்க. ஆனால் கிறிஸ்து எவ்வளவு கருத்தாய் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார் அப்படின்றத பாருங்களேன். தாய் தாங்க, அவங்க திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு, திராட்சை ரசம் கொடுங்கன்னு தாங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருக்கணுங்க. ஆனால் ஏன் கீழ்ப்படியலை? அங்கே ஒரு வார்த்தை நல்லா கவனிக்கணும். எபேசியர் 6:1 வாசிக்கலாங்களா? அந்த 6:1 கர்த்தருக்கு அங்கே ஒரு வார்த்தையை தெளிவாக பயன்படுத்துகிறார் பவுல் அப்போஸ்தலன். என்ன வார்த்தையை அங்கே பயன்படுத்துவார் அப்படின்னா, பிள்ளைகளே உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. ஆனால் யாருக்குள்ளே கீழ்ப்படியணும்னு சொல்லுவார்? வாசிக்கலாங்களா? ஒரே நிமிஷங்க. வசனத்தை நம்ம வாசித்து தான் அந்த கருத்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும். எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எதற்குள்ள கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். இங்கே மரியாளுக்கு கீழ்ப்படியணும் தான். ஆனால் மரியாள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு அவங்க வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா கிறிஸ்து உடனே சரணடைஞ்சு அங்கே கனப்படுத்தியிருப்பாருங்க. ஆனால் மரியாள் என்ன செஞ்சாங்க? அந்த கனத்தை அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கிறிஸ்து அங்கே கீழ்ப்படிய வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம தாய் தகப்பன் எது சொன்னாலும் பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சிடணுமா? இல்லைங்க. தாய் தகப்பன் சொல்கிற வார்த்தை கர்த்தருக்குள் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்களுக்கு எல்லாவற்றிலும் எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க நான் கீழ்ப்படிஞ்சிடணுமா? அப்படி இல்லைங்க. அவங்க சொல்கிற வார்த்தை, அவங்க சொல்கிற கருத்து, அவங்க கொடுக்குற ஆலோசனை எல்லாம் கர்த்தருடையதா இருக்கிறதா என்று கவனித்து பாருங்க. கர்த்தருடையதா இல்லை அப்படின்னா நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கர்த்தருடைய வேத புத்தகம் இந்த சம்பவத்தின் மூலம் ஆண்டு முதல் பாடத்தை நம்ம கொடுக்குறாருங்க. 2வது பாடம், இங்கே கிறிஸ்து திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. அவர் என்ன செய்தார் அப்படின்றத பாருங்களேன். ஃபஸ்ட்டு யார் அழைச்சாரு? வேலைக்காரர்களை அழைச்சார். வேலைக்காரர்கள் வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்ககிட்ட என்ன கட்டளை இட்டாரு? 6 கற்ஜாடி இருக்குது. அந்த 6 கற்ஜாடி முழுவதும் எதை நிரப்ப சொன்னார்? தண்ணீரை நிரப்ப சொன்னார். இப்போ தண்ணீர் நிரப்பின பிறகு அதை கொண்டு போய் நீங்கள் பந்தி விசாரிங்கன்னு சொல்கிறாரு. இப்போ தண்ணீர் எதுவாக மாறிடுச்சு? திராட்சை ரசமாக மாறிடுச்சு. இங்கே மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்குதுங்க. வேதாகமத்தில் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோமே. இங்கே இயேசுவுடனான சந்திப்பில் மரியாளை குறித்து பாடத்தை படித்தோமே. இன்னொரு பாடம் இங்கே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அந்த பாடம் என்ன அப்படின்னா, இங்கே தண்ணீர் இருக்குது, திராட்சரசம் இருக்குது, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரை குறிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வாங்க, வேதாகமத்தில் தண்ணீர் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? யோவான் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிக்கிற. தண்ணீர் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன். அப்ப ஜலம், தண்ணீர் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? ஞானஸ்நானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறிக்குது. இப்போ அங்கே திராட்சை ரசமாக மாறிச்சே. அப்போ அந்த திராட்சை ரசம் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? அதையும் பார்க்கணும் இல்லைங்களா? வாங்க, அதை எப்படி ஆவிக்குரியவைகளோடு ஆவிக்குரியவைகளை சம்மந்தப்படுத்தி படிக்கிறோம் அப்படின்றத கவனிங்களேன். திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரத்தில் அங்கே வசனம் 17, 18 வாசிப்போம் அப்படின்னா திராட்சை ரசம் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? வாசிக்கலாங்களா?
லூக்கா 22:17-18. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். திராட்சை ரசம் எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது? கிறிஸ்துவினுடைய இரத்தம், அவர் நமக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப தண்ணீர் இருக்குது கல்யாண விருந்துல, திராட்சை ரசம் இருக்குது, வேற யார் இருக்கிறாங்க? வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த தண்ணீர் எப்ப திராட்சை ரசமா மாறிச்சு? வேலைக்காரர்கள் வந்து அவர்கள் அந்த கற்ஜாடிகளை அவைகளை மொன்று நிரப்பின வேலையில அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. இப்ப இந்த 3 விஷயத்தை யோசித்து பாருங்களேன். தண்ணீர், திராட்சை ரசம், வேலைக்காரர்கள். ஏதோ இங்க கல்யாண விருந்து, ஒரு கல்யாண விருந்து கானா ஊர்ல அனுசரிக்கும்படியான ஒரு வேலை இருக்குது. இப்ப கல்யாண விருந்துல எது குறைஞ்சிடுச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு. இப்ப எப்படி கல்யாண விருந்துல திராட்சை ரசம் குறைஞ்சி அங்க கிறிஸ்துவின் மூலமாய் அநேகர் வந்து அந்த திராட்சை ரசத்தை பருகும்படியான பாக்கியமும் ஸ்லாக்கியமும் கிடைச்சிச்சோ, இங்க கல்யாண விருந்துல கலந்து கொண்டது போலவே பரலோகத்துல ஒரு கல்யாண விருந்து இருக்குதுங்க. அந்த பரலோக கல்யாண விருந்துல யார் பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு சொல்றார். யார் தெரியுங்களா பிரவேசிக்க முடியும்? ஒன்று, தண்ணீர். எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்? ஞான ஸ்நானம். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து உயிர்த்தெழுகிற அனுபவம் ஞானஸ்நான அனுபவம். ஞானஸ்நான அனுபவம் இல்லாம எங்க போய் பிரவேசிக்க முடியாது? பரலோக கல்யாண விருந்துல நம்மால பிரவேசிக்க முடியாது. சரிங்க, திராட்சை ரசம் எதங்க குறிக்குது? கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம்தான் மீட்பு. அந்த மீட்பை பெற்றுக்கொண்டாதான் எங்க பிரவேசிக்க முடியும்? பரலோக அந்த கல்யாண விருந்து நம்மால பிரவேசிக்க முடியும். யோசித்து பாருங்க அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஜலத்தினால பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்களா? ஆண்டவருக்காக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஞானஸ்நான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டோமா? பாவத்தை நம்மை விட்டு முற்றிலும் நீக்கிய அனுபவம் நம்மிடத்துல உண்டா? கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் மீட்பு என்று சொல்லி கிறிஸ்துவை நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சில நேரம் ஞானஸ்நானம் எடுத்துருவங்க, தண்ணியில முழுகி எழுந்துருவங்க. ஆனா கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற மீட்பு நமக்குள்ளாக இருக்கிறதா? உண்மையாகவே அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்குதுங்களா? கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பாவங்களும் அகன்று போயிருக்கணுங்க. இன்னைக்கு இந்த 2 அனுபவம் இல்லாம பரலோக கல்யாண விருந்துல நம்மால கலந்து கொள்ளவே முடியாது. இந்த 2 அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. முதல் பாடம், எப்படி கர்த்தருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படியணும். அவங்க சொல்ற வார்த்தையும் அவங்க சொல்ற காரியமும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இல்லை அப்படின்னா கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்றதை படித்தோம். 2வது, பரலோகத்தில் ஒரு கல்யாண விருந்து இருக்குது. அந்த கல்யாண விருந்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா ஞானஸ்நான அனுபவம் ரொம்ப அவசியம். அதே போல இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ளகிற அனுபவம் இருந்தால் மட்டும்தான் கல்யாண விருந்து நம்மால் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். 3வது ஒரு நபரை சொன்னோம் பார்த்தீங்களா? யார் அந்த 3வது நபரு? பார்க்கலாங்களா? யாருங்க? தண்ணீர் திராட்சை ரசமா மாறிச்சாமே. அங்க அதை பருகினவங்க எல்லாரும் சொன்னாங்களாமே, சா இவ்வளோ ருசியானதை யாராவது கடைசி நேரத்தில் கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னாங்களாமே. அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் தண்ணியை அங்க கொண்டு வந்து அந்த கற்ஜாடியில நிரப்புனாங்க. நிரப்பி அங்க இயேசுவினுடைய வார்த்தை, தண்ணீர் எப்படி திராட்சை ரசமா மாறிச்சு அப்படின்னா இயேசுவினுடைய வார்த்தை. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? சங்கீதம் 33வது சங்கீதம் 33வது சங்கீதத்துல வசனம் 6வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். அப்படின்னா கிறிஸ்துவினுடைய அங்க வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசனையும் உண்டாக்கப்பட்டது. 9வது வசனம், அவர் சொல்ல ஆகும். அடுத்த வசனத்தை பாருங்க, அவர் கட்டளையிட நிற்கும். தண்ணீர் கற்ஜாடியில் நிரப்பப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், அங்கு தண்ணீர் திராட்சை ரசமா மாறிச்சு. இப்ப திராட்சை ரசம் மாறிச்சு இல்லைங்களா? இந்த திராட்சை ரசத்தை கொண்டு போய் சேர்த்தவங்க யாரு? வேலைக்காரர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரலோக காணா அந்த கல்யாண விருந்தில் கலந்து கொள்வதற்கு தேவன் அநேகரை முன்குறிக்கிறாருங்க.
அங்க கல்யாண விருந்துக்கு அழைக்கும்படியாக அங்க கல்யாண விருந்துல பங்கு கொள்வதற்கு திராட்சரசம் அனைவருக்கும் கொண்டு சேர்வதற்கு ஆண்டவருக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா வேலைக்காரர்கள் தேவைப்படுறாங்க. அந்த வேலைக்காரர்கள் யார் அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய மிகப்பெரிய தேவை ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள். தேவனுடைய அந்த தியாகத்தையும் தேவன் மூலமாக தான் ரட்சிப்பு என்ற விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரே ஒரு வழி எது அப்படின்னா ஊழியக்காரர்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாய் நீங்கள் நானும் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்குதுங்க இந்த முடிவு காலத்தில். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. கல்யாண விருந்து பரலோகத்தில் ஒன்று ஆயத்தப்பட்டிருக்கிறது. அந்த கல்யாண விருந்துல நாம பிரவேசிக்கணும் அப்படின்னா 2 அனுபவம் அவசியம். பிறரையும் பிரவேசிக்க பண்ணணும் அப்படின்னா நீங்களும் நான் வேலைக்காரர்களாக மாறணும். நாம் வேலைக்காரர்களாக மாறுவதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? காலமோ முடிய போகுதுங்க. ஆண்டவர் சீக்கிரமா உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர போறாருங்க. உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பரலோக கானானில் ஒரு கல்யாண விருந்து அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கானானில் நடக்கிற அந்த கல்யாண விருந்தில் அநேகரை கலந்து கொள்ள செய்ய வேண்டிய வேலையை தேவன் நம்முடைய கரங்களை ஒப்படைச்சிருக்கிறாருங்க. அன்பானவர்களே, அன்னைக்கு வேலைக்காரர்கள் ஒரே ஒரு விஷயந்தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? கிறிஸ்து சொன்னார், அவங்க நிரப்பினாங்க. நாம் இன்னைக்கு அந்த வேலையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? கிறிஸ்து சொல்றாரு, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு அப்படின்னு சொல்றாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கன்னு சொல்றாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிற வேலை நம்மளுதுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்யறதும் அவர்களை பரலோகம் கொண்டு வந்து சேர்ப்பதும் அது ஆண்டவருடைய காரியங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலைக்காரர்களாய் நீங்கள் நானும் மாறி இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை நான் படிக்கும் பொழுது அங்கே இயேசுவின் தாயினுடைய வாழ்க்கையிலிருந்த அனுபவத்தையும் அந்த வேலைக்காரர்களுடைய அனுபவத்தையும் பார்க்கும் பொழுது நம்முடைய கடமை என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாருங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட நீங்களும் நானும் நம் கடமை என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோமா? கல்யாண விருந்தில் பிரவேசிக்க அநேகர் காத்து கொண்டிருக்கிற வேலையில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் தேவன் நம் கரத்தில் ஒப்படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பில் கானாவூர் கல்யாண விருந்தை குறித்து நம்ம அற்புதமான சத்தியத்தை படித்தோம். இந்த சத்தியத்தை கேட்டு ஒருவேளை ஆண்டவரே, நான் அநேகரை அந்த கல்யாண விருந்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்துக்குள்ளே நானும் அவர்களை கொண்டு வரணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி யாராவது தேவனுடைய பாதபடியில் ஒப்படைப்போம் அப்படின்னா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேங்க. ஒப்படைப்புக்காக ஒரு சிறிய ஜெபங்க. ஆண்டவர் நம்மை அழைத்து அவர் அந்த பரலோக கானாவூர் கல்யாணத்தில் அநேகரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்மை வேலைக்காரர்களாய் பயன்படுத்துவார். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே நாங்களும் வேலைக்காரர்களாக மாறுறோம். உம்முடைய மகிமையான அந்த திராட்சை ரசத்தை, உம்முடைய பாடுக்கான சத்தியங்களை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த பரலோக கல்யாண விருந்தில் அநேகரை கலந்து கொள் செய்வதற்கு நாங்கள் முன்வருகிறோம் தேவனே என்று சொல்லி யாராவது இந்த நேரத்தில் ஒப்படைப்பார்களே ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொட்டு அவர்கள் மூலமாய் அநேகர் அந்த பரலோக கல்யாண விருந்தில் கலந்து கொள்வதற்கான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பரலோகத்தின் ஆண்டவர் தந்திருளும்படியாய் மீட்பர் ரட்சகரமாக இருக்கிற எங்கள் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவுடனான சந்திப்பு என்ற இந்த அற்புதமான செய்தியின் மூலமாய் தேவன் நம் அனைவரையும் சந்தித்தார். மீண்டும் ஒரு செய்தியிலே நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.